நாம் தமிழர் கட்சி கடந்த மக்களவை தேர்தலில் தான் 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சி என அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதியை பெற்றது. தொடக்கம் முதலே நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தனித்தே போட்டியிட்டதால் திமுக, அதிமுக மீதான அதிருப்தி வாக்குகளை அந்த கட்சியால் பெற முடிந்தது. பெரிதாக பணம் செலவழிக்காதது, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மறுத்தது, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கியது என்று நாம் தமிழர் செயல்பட்ட விதமும் அந்த கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரிக்க காரணமாக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. மக்களவை தேர்தலில் மாநில கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் வாக்குகள் கிடைத்த போதிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானின் அணுகுமுறையை காரணம் காட்டி பலரும் அந்த கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். நாம் தமிழர் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் கடந்த 24ஆம் தேதி திமுகவில் இணைந்தனர். இதனால் கிட்டத்தட்ட கோவையில் நாம் தமிழர் கூடாரம் காலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் மாவட்ட செயலாளர்கள் விலகி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இதனை அக்கட்சியின் ஆதரவாளர்கள் மறுக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு ஓராண்டுக்கு முன்னரே கலைக்கப்பட்டு விட்டதாகவும் தற்போது மண்டல செயலாளர்கள் பொறுப்பு மட்டுமே இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியாக செயல்படும் கட்சி என்பதை மறுப்பதற்கில்லை. அதனை ஏற்று செயல்பட முடியாதவர்களே தமது கட்சியிலிருந்து ஓடிவிட்டதாகவும் நாம் தமிழர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஏன் இத்தனை காலம் சீமானுடன் தமிழ் தேசியத்திற்காக களமாடியவர்கள் விலகி செல்கிறார்கள் என்பது குறித்து அந்த கட்சியால் சரியான விளக்கம் தர முடியவில்லை என்றே கூறலாம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன் நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சீமான் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து நெல்லை மாவட்ட இளைஞரணி தலைவர் பர்வீன் பகிரங்கமாக ஒரு பேட்டியளித்தார். தான் 8 வருடமாக கட்சியில் இருப்பதாகவும் பொறுப்பிலும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தங்களை பேச விடவில்லை, நீ எல்லாம் பேசக்கூடாது என்று சீமான் கூறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். சீமானின் இந்த கோபம்தான் நிர்வாகிகளை அவர் நடத்தும் விதம்தான் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேற முக்கிய காரணமாக மாறியுள்ளது என்றும் பர்வீன் புலம்பி தள்ளியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில்தான் இந்த நிலைமை என்று கிடையாது. ஆளுமை மிக்க தலைவர்களோ அல்லது சக்தி வாய்ந்த மாவட்ட செயலாளர்களோ இருக்கும் பெரும்பாலான கட்சிகளிலும் நிர்வாகிகள் இப்படித்தான் நடத்தப்படுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, சீமான் நிர்வாகிகளிடம் கோபப்பட காரணம் என்ன? ஒரு சித்தாந்த ரீதியாக செயல்படும் கட்சியில் தலைமை ஆணவம் இருந்தால் அந்த கட்சி எப்படி வளர முடியும்? ஆளுமைக்கும் ஆணவத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை ஏன் இளைய தலைமுறையினர் கூட புரிந்து கொள்ள மறுக்கின்றனர்? இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் சீமான் தலைமையிலான நாம் தமிழருடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டவில்லை. மாறாக நாம் தமிழர் எதிர்க்கும் திராவிடமும் நாம் தமிழர் முன்வைக்கும் தமிழ் தேசியமும் தங்களது கொள்கைகள் என்று அறிவித்துவிட்டது. இதனால் விஜயை தம்பி நமது இனத்தவர் என்று தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடிய சீமான் அவரை தற்போது விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார். இதுவரை திமுக, அதிமுகவிற்கு மாற்று இல்லை என்பதால் நாம் தமிழர் பக்கம் வந்த ஆதரவும் ஆதரவாளர்களும் விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலை உருவானது. எனவேதான் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நடிகர் ரஜினிகாந்தை கடுமையாக விமர்சித்து வந்த சீமான் தற்போது ரஜினியை திடீரென சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். நடிகர் ரஜினியை பொறுத்தவரை சிஸ்டம் சரியில்லை என்று கூறியிருந்தாலும் ஆட்சியாளர்களையோ அல்லது பிரபலமான அரசியல் கட்சிகளையோ பகைத்துக் கொள்ள மாட்டார். பிரதமர் மோடி ராமர் கோவில் கட்டிய போது வானலாவ புகழ்ந்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினையும் உதயநிதியையும் பாராட்டி பேசினார். சசிகலா வந்தாலும் சந்தித்தார். ஒன்று கலைத்துறையை மட்டும் கவனிக்க வேண்டும் அல்லது விஜய் போல் அரசியலில் வெளிப்படையாக இறங்க வேண்டும். ரஜினியோ இரண்டையும் தனது சொந்த நலனுக்காக லாபகமாக பயன்படுத்துகிறார் என்றே தெரிகிறது. இந்த நிலையில் சீமான் ரஜினியை சந்திப்பதால் அரசியல் ரீதியாக எந்த பயனும் விளையப் போவதில்லை. கொள்கைகளும் சித்தாந்தங்களும் மட்டுமே ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றிவிட முடியாது. தலைவர்கள், நிர்வாகிகளின் அணுகுமுறையையும் கீழ்மட்டம் வரை அளிக்கப்படும் பயிற்சியும் மட்டுமே சித்தாந்த ரீதியான ஒரு கட்சியை காப்பாற்ற முடியும். மேலும் தமிழ் தேசியம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தையும் இப்போது உருவாக்க இயலாது.
இந்திய நாட்டின் புவியியல் சூழலும் அமைப்புமே வேறு. ஆனால் தமிழ் தேசியம் என்பது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் அந்த உணர்வோட்டம் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. இன அடையாளத்தையும் மொழியையும் பாதுகாக்கும் கவசம் நமது உணர்வுகள்தான் என்பதையும் மறுக்க இயலாது. ஆனால் இந்திய நாட்டின் யதார்த்த நிலைமையை புரிந்து கொண்டு இந்திய இறையாண்மையையும் பாதுகாப்பதில்தான் நமது தமிழ் தேசியத்தின் பாதுகாப்பும் அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இலங்கை நிலைமை வேறு, இந்திய நிலைமை வேறு என்கிற வரலாற்று ரீதியான, அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு ரீதியான, சம வாய்ப்பு என்கிற ரீதியான கோணத்தில் இதனை அணுக வேண்டும். இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாவிட்டால் வாய்ப்புகள் மட்டுமே முக்கியம் என்று கருதப்படும் இன்றைய அரசியலில் தமிழ் தேசியத்தை தவறான கோணத்தில் முன்வைத்துவிட்டு பிறகு தமிழகத்தில் தமிழ் தேசிய உணர்வு இல்லை என்று கூறுவது தமிழ் தேசியத்திற்குத்தான் இழுக்காக முடிந்துவிடும்.